வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அக்டோபர் முதல் வாரம் இது உலக அளவில் ஒரு முக்கியமான கருப்பொருளை கொண்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அது என்னவென்றால் உலக வாழ்விட தினம். முக்கியமாக நகர்ப்புறங்களில் வாழ்வோரினுடைய பிரச்சனைகள் மற்றும் நகர்ப்புறங்களில் அதனுடைய மக்கள் வாழ்விடங்களாக அவற்றை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களை பற்றிய பல்வேறு விதமான விவாதங்களை இந்த வாரத்தில் உலகம் முழுக்க முன்னெடுக்கிறார்கள். உலக வாழ்விட தினம், அதாவது இன்றைக்கு நகரங்களினுடைய ஒரு விரிவாக்கம் என்பது பெருமளவு நடந்து கொண்டிருக்கிறது. நகர்மயமாதல் என்பது வளர்ச்சியோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியோடும் கல்வி வளர்ச்சியோடும் நகர்ப்புறங்கள் பெருமளவு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது கிராமங்களிலிருந்து, அதாவது கிராமப்புற பொருளாதாரம் நசிவடையக்கூடிய ஒரு சூழலில் உலகமயமாதல் என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சாணிக்குள் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளும் இணைக்கப்படுகிற ஒரு சூழலில் தங்களுடைய பொருளியல் சார்ந்த வாய்ப்புகளுக்காகவும் இன்ன பிற தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்வதற்காகவும் கிராமப்புறங்களை விட்டு பெருமளவு மக்கள் நகர்ப்புறங்களை நோக்கி வெளியேறுகிறார்கள், குடியேறி வருகிறார்கள். அதனால் நகரங்களில் மிகப்பெரிய அளவிற்கு இட நெருக்கடியும் வாழ்விடம் போதாமையும் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமாக இன்றைக்கு குடியிருப்புகள், இது இன்று நகரங்களுக்கு குடிபெயர்ந்து வருபவர்களுக்கு, பணி நிமித்தமாகவோ கல்வி நிமித்தமாகவோ வருகிறவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் வருகையின் காரணமாக, மக்கள் குடியேற்றத்தின் காரணமாக அந்த குடியிருப்புகளினுடைய வாடகை என்பது பெருமளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசினுடைய எந்த வரையறைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கு அந்த வாடகையுடைய நிலை இருக்கிறது. இதன் காரணமாக ஒருவர் தன்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதியை அவர் குடியிருப்புகளுக்காக மட்டுமே செலவிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக ஒருவர் ஈட்டுகிற பொருளிலிருந்து அவர் ஒரு சிறிதளவுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியாத ஒரு சூழல் நகர்ப்புறங்களில் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்னதான் தீர்வு என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இப்பொழுது நகர்ப்புறங்கள் பெருமளவு விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. அந்த விரிவாக்கத்தின் மூலமாக புதிய புதிய பகுதிகள் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. அப்பொழுது ஒரு நகரின் மையப்பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளினுடைய அந்த சுமை சிறிதளவு குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, சிறு நகரங்கள் இப்பொழுது பெருநகரங்களாக விரிவாகி வருகின்றன. இதில் மிக முக்கியமாக நகர்ப்புறங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடியை நாம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது நகர்மயமாதலை பரவலாக்குதல். அப்படி பரவலாக்குவதன் மூலமாகத்தான், அதாவது ஒரு சென்னை போன்ற ஒரு பெருநகரங்களில் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்வதன் மூலமாக கிராமப்புறங்களை அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களோடு இணைப்பதன் வாயிலாக, போக்குவரத்து வசதிகளை பெருமளவு இன்னும் மேம்படுத்துவதன் வாயிலாக, அந்த போக்குவரத்திற்கான இணைப்புகளை உருவாக்குவதன் வாயிலாக ஒருவர் ஒரு பெருநகரத்தில் வாழ்ந்தால்தான் தன்னுடைய வாய்ப்புகளை பெற முடியும் என்ற நிலையை மாற்ற முடியும். அப்படி மாற்ற வேண்டும் என்றால் இந்த டீசென்ட்ரலைசேஷன் என்பது மிக முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பரவலான ஒரு வளர்ச்சி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல நகரங்கள் வளர்ந்து வருகின்றன. முக்கியமாக போக்குவரத்து, விமான நிலையங்கள், இப்படி பல அம்சங்கள், வணிகம், கல்வி என்பதெல்லாம் பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவின் பல பகுதிகளில் அந்த சூழ்நிலை இல்லை என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது உலக குடியிருப்பு தினம், அதாவது இந்த மனிதர்கள் அவர்களுக்கான குடியிருப்புகளை பெறுவது என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை. அதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது, குடியிருப்போரினுடைய நலன்களை பாதுகாப்பது, அது இந்த தினத்தினுடைய ஒரு முக்கியமான விவாதப் பொருளாகவும் பிரகடனமாகவும் இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு நாள் தொலைபேசியில் கும்பகோணத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர் திருக்குறள் புண்ணியமூர்த்தி அவர்களோடு உரையாடும்போது, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பெரிதாக படித்ததில்லை, அவர் 3ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார், ஆனாலும் திருக்குறளில் இவ்வளவு தோய்வு இருக்கிறது, அதனையும் தாண்டி கவிதைகள் எல்லாம் எழுதுகிறீர்களே எப்படி என்று கேட்டேன். பொதுவாக கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் இது இறைவன் அருள் என்று தான் சொல்லியிருப்பார்கள். புண்ணியமூர்த்தி அவர்கள் அப்படி சொல்லவில்லை. ஆனாலும் இன்னொரு செய்தியை சொன்னார். இதே கேள்வியை என்னிடத்தில்
ஒரு காலத்தில் கவிஞர் குடியரசு போன்றவர்கள் கேட்டிருக்கிறார்கள். குடியரசு, எப்படிப்பா நீ படிக்கால பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்கிற இப்படி கவிதை எழுதுறிய என்று கேட்டபோது அதற்கு இவர் ஒரு விடை சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் உறங்கையிலே கனவு கண்டேன், உயிரன்னை தமிழ்த்தாய் தான் எடுப்ப கண்டேன், எழுந்திடரா என் மகனே எழுது என்றால் எழுதுகிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன் இன்று வரையில் என்று அந்த கவிதையிலே சொல்லியிருக்கிறார். நான் கேட்டேன், அப்படியா தமிழ்த்தாய் தான் உள்ளிருந்து இயக்குகிறார் என்று நினைக்கிறீர்களா என்றேன். இல்லை, நான் அன்றைக்கு எழுதினேன், அன்றைக்கு சொன்னேன், இப்போது அப்படியும் கருதவில்லை என்றார். ஏன் அப்படியும் கருதவில்லை என்பதிலே தான் ஒரு செய்தி இருக்கிறது. பொதுவாக இது இறைவன் அருள் என்பதும் தமிழ்த்தாயினுடைய அருள் என்பதும் பாரத தாய் இயக்குகிறாள் என்பதும் எல்லாம் ஏறத்தாழ ஒரே மாதிரியான மூட நம்பிக்கைகள் தான். பெயர்கள் தான் மாறியிருக்கின்றனவே தவிர எல்லாம் அடிப்படையிலே தங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு சக்தி தங்களை இயக்குகிறது என்று நினைக்கிற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு. ஏன் ஏதோ ஒரு சக்தி இயக்குகிறது என்கிற எண்ணம் நமக்குள் வருகிறது? பொதுவாக ஒன்றுக்கு விடை தெரிகிற வரையில் நாம் இதுதான் அதற்கான விடை என்று சொல்லுவோம். நமக்கு விடை தெரியாத போது இது எப்படி நிகழ்கிறது என்று கேட்டால் அதற்கு விடை தெரியவில்லை என்று சொல்லுவதை விட கடவுள் இயக்குகிறார் அல்லது தமிழ்த்தாய் அந்த உணர்வை ஊட்டுகிறார் என்று சொல்லுகிறோம். இதனை நாம் இப்படி பார்க்கலாம். அறிவின் எல்லை ஒரு கட்டம் வரையில் நீள்கிறது. அறிவின் எல்லை முடிவடைகிற இடத்தில் உணர்வின் எல்லை தொடங்குகிறது. உணர்வு அதிலே இருந்துதான் கற்பனைகள் வருகின்றன. இதற்கு மேல் நமக்கு விடை தெரியவில்லை. அப்படியானால் இதற்கு காரணம் வேறு ஏதோ நமக்கும் மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது என்கிற எண்ணம் நமக்குள் வந்து சேரும். அது இயற்கை தான். நாம் இப்படி கூட சொல்லலாம். வெளிச்சமாக இருக்கிற ஒரு இடத்தில் இங்கே என்னென்னவெல்லாம் இருக்கின்றன என்று கேட்டால் நாற்காலி இருக்கிறது, மேஜை இருக்கிறது, அங்கே ஒரு பாத்திரம் இருக்கிறது என்று சொல்வோம். இருட்டில் அமர வைத்து அங்கே என்னவெல்லாம் இருக்கிறது என்று கேட்டால் தெரியவில்லை என்பதுதான் விடை. ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்வோம் என்றால் என்னென்னவோ இருக்கலாம் என்று நாம் கருதுவோம். அந்த அறையில் நாம் நினைத்ததை விட கூடுதலான பொருள்களும் இருக்கலாம். பொருள்களே இல்லாத வெறும் அறையாகவும் அது இருக்கலாம். அந்த இருளில் நமக்கு தெரியவில்லை. அதற்கான மாற்று ஒன்றே ஒன்றுதான். அந்த அறைக்குள் வெளிச்சம் பாய்கிற போது நமக்கு உண்மை புரியும். வெளிச்சம் வருவதற்கு காலதாமதமாகலாம். எனவே அறிவின் எல்லை நீடுகிற போது உணர்வின் எல்லை சுருங்கி கொண்டே போகிறது. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதுதான் அறிவியல் பார்வை என்பது. அறிவியல் அறிவு வேறு, அறிவியல் பார்வை வேறு. அறிவியல் அறிவு என்றால் அறிவியலை கற்றுக்கொள்வது. நாம் சொல்லுகிற இயற்பியல், வேதியியல், கணிதவியல் என்றெல்லாம் அறிவியலை கற்றுக்கொள்வது என்பது ஒன்று. எந்த ஒன்றையும் அறிவியல் பார்வையில் சிந்திப்பது என்பது இன்னொன்று. நாம் இன்னும் எளிமையாக இப்படி பார்க்கலாம். ஒரு மாணவன் ஒரு பாடத்தில் மிக குறைவான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறான் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சிந்திப்பது தான் அறிவியல் பார்வை. அவனை 4 அடி அடிப்பதனால் அந்த மாற்றம் வந்து விடாது. ஏன் இவனுக்கு மதிப்பெண் குறைகிறது? ஒன்று, பாடம் புரியவில்லை, அல்லது பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் சரியாக சொல்லவில்லை. இரண்டும் சரியாக இருந்தாலும் அவனுடைய தனிப்பட்ட குடும்ப சூழலில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. அது என்ன என்று கண்டறிவது, நோய் நாடுவது என்பதுதான் அறிவியல் பார்வை. அது நமக்கு தெரியாத போது நாம் ஏதோ ஒன்றை நம்புகிறோம். பிறகு அறிவின் எல்லை நீள நீள நமக்கு உண்மைகள் புரிகின்றன, கற்பனைகள் குறைந்து போகின்றன. அதனால்தான் அன்றைக்கு ஒரு நாள் கனவில் அன்னை வந்தாள், உயிரன்னை தமிழன்னை எழுப்பினாள், எழுது என்றாள் என்று சொன்ன அந்த நம்பிக்கை இன்றைக்கு குறைந்து தன்னுடைய முயற்சி, தன்னுடைய உழைப்பு, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம்தான் எழுத்துக்கான பின்புலம் என்பதை திருக்குறள் புண்ணியமூர்த்தி உணர்ந்திருக்கிறார் என்பதல்ல, நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி அதற்குள் இருக்கிறது என்பதுதான். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி தலைப்பு என்ன தெரியுமா? இருப்பதை வைத்து பறப்பதை பிடிப்பது எப்படி. கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், ஆனால் பறக்கிறதையும் பிடிக்க முடியும். நமக்கு என்ன பிரச்சனைனா, எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் மனசு பட்டியல் போட்டே இருக்கும். இருக்கிறத பற்றி கவலையே படாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் எல்லாருக்கும் அப்படி தான். நம்மகிட்ட தான் இருக்குன்னா அந்த அருமை நமக்கு தெரியாது. இல்லாத ஒன்றை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். என்கிட்ட பேனா இருக்கும்,
ஒரு பென்சில் இருந்தால் நல்லாயிருக்குமே, இந்த இடத்துல இப்படி கிறுக்கி பார்க்கலாமே, பேனானா அழிச்சிக்கிட்டே இருக்கணும், கஷ்டம் இல்லை அப்படின்னு பென்சிலை பற்றி யோசிக்கும். சின்ன உதாரணம் அது. இப்படி தான் நீங்கள் எதை எடுத்தாலும், ஒரு ட்ரெஸ் வாங்கினா ஐயோ 2 ட்ரெஸ் தான் நல்லாயிருக்குமே, 3 ட்ரெஸ் தான் நல்லாயிருக்குமே, 3 ட்ரெஸ் வாங்கினா 5 ட்ரெஸ் தான் நல்லாயிருக்குமே, பைக் இருந்தால் கார் நல்லாயிருக்குமே, கார் இருந்தால் ஒரு பெரிய கார் தான் நல்லாயிருக்குமே, மனசு எப்பயுமே இல்லாதது தான் இயங்கும். இருக்கிற வேண்டிய அருமையை மறந்துடும். நான் எங்கேயோ படித்தேன், இருக்கிற ஒன்றினுடைய அருமை உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் அதை இழந்த மாதிரி நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இருப்பதனுடைய அருமை தெரியும்னார். உதாரணத்துக்கு நான் வந்து காரில் போயிட்டே இருக்கேன், காருடைய அருமை எனக்கு பெருசாக தெரியறதில்ல. 2 நாள் கார் சர்வீஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் எனக்கு அந்த காருடைய அருமை தெரியும். நான் பைக்கில் போயிட்டே இருக்கேன்னு வச்சுங்க, பைக்கில் அருமையை எனக்கு எப்போ தெரியும்னா, பைக்கு வந்து 2 நாள் சர்வீஸ்க்கு போயிடுச்சு, பைக் வந்து ஒரு நண்பர் 2 நாள் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னா, பைக் இல்லாதப்போ அந்த அருமை எனக்கு ரொம்ப தெரியும். ஐயோ பைக் இருந்தால் நல்லாயிருக்குமே, ஐயோ கார் இருந்தால் நல்லாயிருக்குமே, ஈஸியாக போயிருந்துருக்கலாமே அப்படின்னு. அப்போ இருக்கிற ஒன்றினுடைய அருமை தெரிய வேண்டும் என்றால் அது இல்லாதது போல் எண்ணிக்கொள்ளுங்கள், அப்போ தான் அருமை தெரியும். அதுக்கப்புறம் வந்து பைக் மேலே ஒரு மதிப்பே வந்துடும், இல்லை கார் மேலே ஒரு மதிப்பே வந்துடும் இல்லையா. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து புதுசாக ஏதாவது சம்பாதிக்கணும், புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா, மூளை ஒன்று என்ன பண்ணா, ஐயோ இது இல்லையே என்ன பண்ணுறது, ஐயோ இது இல்லையே என்ன பண்ணுறது, இந்த மாதிரியே யோசிக்க தொடங்கும். இப்போ சார் கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு வேலை போச்சு, உள்ள வேலை போச்சு, இல்லை வருமானத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, என்ன மட்டும் கொஞ்சம் முதலீடு இருந்தால் நான் பெருசாக தொழில் பண்ணியிருப்பேன்ப்பா, இப்படி தான் மனசு யோசிக்கும். முதலீடு இல்லை, என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன, இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியும்? இருக்கிறத வச்சு பறக்கிறத பிடிக்க முடியுமா? முடியும். அதுக்கு தான் இப்போ ஒரு மந்திரத்தை பார்க்க போகிறோம். LACS, லேக்ஸ் அப்படின்னு மந்திரம் பேர். லேக்ஸ் அப்படின்றத மந்திரத்துடைய பேர், LACS. இந்த LACS என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இருக்கிறத வச்சு பறக்கிறத பிடிக்கலாம். LACSனால் என்ன? எல்லுனா லாங்குவேஜ், மொழி. உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? 2 மொழி, 3 மொழி, 4 மொழி, 5 மொழி தெரியும். உங்களுக்கு வாய்ப்புகள் கூடங்க, சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கூட. ஒரு டூரிஸ்ட் கைட் ஆகலாம், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆகலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மொழி தெரியுதுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து ஃப்ரெஞ்சு நிறுவனங்களோட வர்த்தகம் புரிபவருக்கு நீங்கள் ஃப்ரெஞ்சில் கம்யூனிகேட் பண்ண உதவலாம், ரஷ்ய மொழியில் கம்யூனிகேட் பண்ண உதவலாம். வேறு மாற்று மொழி தெரியுமானால் உங்களுக்கு கூடுதலாக ஒரு வருமான வாய்ப்பு இருக்கிறது. அது சார்ந்து நீங்கள் வேலையை தேடலாம், அது சார்ந்து தொழிலை தேடலாம். எனக்கு 4 மொழி தெரியும், எனக்கு 5 மொழி தெரியும், எனக்கு 6 மொழி தெரியும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். இந்த மொழி தெரிந்த ஆளை தேடிக்கொண்டு ஒரு குரூப் இருக்குது, வேலை தர தயாராக இருக்குது. அங்கே போய் நம்ம வேலை கேட்க முடியுமா? ஆக மொழியை முதன்மையாக வைத்து நீங்கள் உங்கள் வேலையை தேடலாம், இல்லை வேலை உங்களை தேடி வரலாம். அதை போட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் விளம்பரம் பண்ணலாம். ஒன்று, அது ஒரு சம்பாதிக்கக்கூடிய டூல், மறந்துடாதீங்க. கூடுதல் மொழி தெரிந்திருப்பது என்பது ஒரு சம்பாதிக்கக்கூடிய டூல். சரி, அடுத்து ஏன்றது அசட். அசட்னா எனக்கு வந்து பெரிய வீடு இருக்கணும், பெரிய நிலம் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள் கூட ஒரு அசட் தான். ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு வீடியோ கேமரா, ஒரு ஃபோட்டோ கேமரா, இல்லாட்டி இன்னும் என்னென்னலாம் இருக்கு, ஒரு காரு, இல்லை பைக்கு, இது எதுவாக இருந்தாலுமே இதெல்லாம் இன்றைக்கி ஒரு சம்பாதிப்பதற்கான அடிப்படை அசட். இப்போ ஒரு பைக் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு ஒரு அமேசான் டெலிவரி ஆளாகலாம், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, டென்சோமா நிறைய இருக்குது. டெலிவரி பண்ணி அன்றாட வேலையை பார்த்துக்கலாம். பெரிய பணம் சம்பாதிக்க முடியலனா கூட ஆரம்பத்தில் அடிப்படை சம்பாத்தியத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் பழுந்துன்னு கொட்டை போட்டு நிறைய பேர் வச்சு நீங்கள் டெலிவரி கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம். ஒரு கொரியர் டெலிவரி பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஒரு பைக் இருந்தால் பைக் வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் 7-8 தொழில் இருக்குங்க. ஒரு கார் இருந்தால் ஓலா ஊபர் மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குங்க. ஒரு கார் வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். இது மட்டும் இல்லை, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு வச்சுங்களேன், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற ஏஜென்ட் ஆகலாம், நீங்கள் டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட் ஆகலாம், நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ஏஜென்ட் ஆகலாம், புரோக்கர் ஆகலாம், சப் புரோக்கர் ஆகலாம். ஒரு ஃபோனை வச்சுட்டே நீங்கள் இன்றைக்கி வந்து சம்பாதிக்க முடியும். நிறைய ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஃபோனை வச்சுக்கிட்டே. எவ்வளவோ பண்ணலாங்க ஃபோனை வச்சுக்கிட்டே. ஆக இந்த ஃபோனை வச்சு சம்பாதிக்கிற நிறைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து வந்துட்டுருக்கு. ஸ்மார்ட் ஃபோனு ஒரு நல்ல அசட். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் சின்ன சின்ன பொருளாக இருந்தால் கூட அது கூட ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் சம்பாதித்து தரக்கூடிய ஒரு வீடியோ கேமராக்குன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து யூடியூப்புக்கு நிறைய வீடியோஸ் தேவைப்படுது. ஸோ கல்யாணத்துக்கு தான் வீடியோ எடுக்கணும் அவசியம் இல்லை, யூடியூப்லாம் நிறைய வீடியோஸ் தேவைப்படுது. ஸோ குட்டி குட்டி வீடியோ சில நிறுவனங்களில் போய் குட்டி வீடியோ எடுத்து காசு சம்பாதிக்கலாம். ஃபோட்டோகிராஃபி இருந்தால் ஐடென்டிட்டி கார்ட்ஸ், நிறைய நிறுவனங்களுக்கு ஐடென்டிட்டி கார்ட்ஸ்க்கு ஃபோட்டோகிராஃபி தேவைப்படுது, நிறைய ஸ்கூல்ஸுக்கு தேவைப்படுது, நிறைய காலேஜுக்கு தேவைப்படுது, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தேவைப்படுது. அங்கெல்லாம் போய் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து கொடுத்து காசு சம்பாதிக்கலாம். ஆக சின்ன சின்ன எக்யூப்மெண்ட், மினிமம் காஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அழகாக ஒரு தொழிலை அல்லது ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுவிட முடியும். அது சார்ந்து நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கப்புறம்
LA பார்த்தோம், C கான்டாக்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும், எனக்கு தொழிலெலாம் தெரியும் சார், பட் கான்டாக்ட் தான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் ஒரு 500 கான்டாக்ட் இருக்குங்க. எப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஒருத்தருடைய அப்பா வழி சொந்தக்காரங்க, ஒருத்தர் அம்மா வழி சொந்தக்காரங்க, அவர் மனைவியின் அப்பா வழி மனைவியின் அம்மா வழி சொந்தக்காரங்களாம் எனக்கு தெரியும். அது போக அவர் ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, வெவ்வேறு ஸ்கூல்களில் வெவ்வேறு காலேஜில் படித்தப்போ இருந்த நண்பர்கள் கூட்டம், அது போக அவர் வசித்த ஏரியாவில் அந்த பகுதியுடைய அந்த ஏரியா மனிதர்கள் கூட்டம், சின்ன பிள்ளைகள் எங்கே வசித்தார், பெரிய ஆள் ஆனப்புறம் எங்கே வசித்தார்னு, அப்புறம் வேலை பார்த்த நிறுவனங்களில் இருந்த நண்பர்களின் கூட்டம், இப்படி பட்டியல் போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு 500 பேர் தெரியுங்க. இவங்ககிட்டலாம் நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்கிற தகவலை மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம். வாய்ப்பு இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் உங்களை வந்து செல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல மனிதர், பொறுப்பான மனிதர், ஒரு வேலையை அழகாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தெரியும், அப்படி தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் தகவலை சொன்னீங்கன்னா போகிறோம், அவர்கள் உங்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது கான்டாக்ட்ஸ் முக்கியம். லாங்குவேஜ், அசட், கான்டாக்ட் பார்த்துருவோம். 4வது ஸ்கில்ஸ். என்ன திறமை இருக்குது? பைக் ஓட்டுறது ஒரு திறமை தாங்க, அது பொழுதுபோக்கு நினச்சிட்ருக்கோம், திறமை தான். கார் ஓட்டுற ஒரு திறமை தான். சின்ன எலக்ட்ரிக்கல் வேலை தெரியுமா, சின்ன ப்ளம்பிங் ஒர்க் தெரியுமா, எல்லாமே திறமை. குட்டி குட்டி திறமை. மொழி என்பதும் ஒரு திறமை. இது மாதிரி நிறைய திறமைகள் உங்களுக்குள்ளே புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அடிப்படை 5 திறமைகள் இருக்குங்க. நல்லா பேசுகிறது கூட ஒரு திறமை தான், நல்லா ஓடுறது கூட ஒரு திறமை தான், ஆக்டிவாக இருக்கிறது கூட ஒரு திறமை தான், வித்தியாசமாக யோசிக்கிறது கூட ஒரு திறமை தான், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்படி அடிப்படை 5 திறமைகள் இருக்காங்க. இன்னும் திறமை. இப்போ இதெல்லாம் 4 ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா ஏதோ ஒரு வர்த்தக வாய்ப்பு உங்களை நோக்கி வருங்க. ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைக்கும். கரோனாவால் எனக்கு வருமானம் போச்சு அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ வழிகள் இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்காதீங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் பறக்கிற விஷயத்தை அழகாக பிடிக்க முடியும். இந்த LACS இந்த கோணத்தை சிந்திச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் திறக்கும், நிறைய வாய்ப்பு கதவுகள் திறக்கும், வாழ்க்கை வளமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.